மின்சாரத்துறை அமைச்சர் சொல்றாரு, திரு செந்தில் பாலாஜி சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி அமைதிப்படை பழனிசாமின்னு சொல்றாரு, அமைதிப்படை அமாவாசைங்கிறார். அவருக்கு கரெக்டா பொருத்தமான பேர், திரு பாலாஜி அவர்களுக்கு பொருத்தமான பேரை அவரே தேடிக்கொண்டார். 5 கட்சிக்கு கட்சி மாறியவர் தான் இந்த செந்தில் பாலாஜி. ஒரு கட்சி இல்லை, 5 கட்சிக்கு போய் இப்ப திமுகவுக்கு வந்திருக்கிறாரு. அடுத்து எந்த கட்சிக்கு போவாருன்னு தெரியல. ஒரே 5 ஆண்டுல 2 கட்சி சின்னத்தில் நின்று ஒரே வேட்பாளர் இவர் தான். ஒரே 5 ஆண்டுல 2 முறை 2 ரெட்டாளியில் நின்றார், திமுகவில் நின்றார். அப்படி பெருமைக்குரிய மனிதர் தான் பேசியிருக்கார். இதே செந்தில் பாலாஜி மறந்து பேசுவார் என்று கருதுகிறேன். மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது ஒரு அமைச்சராக இருந்த பொழுது சட்டமன்றத்தில் மறைந்த திமுக தலைவர் திரு கருணாநிதி பற்றியும் அந்த கட்சி பற்றியும் அந்த கட்சியில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகளை பற்றி என்னென்னலாம் சட்டமன்றத்தில் பேசுகிறார் என்று சபை குறிப்பில் இருக்கிறத நீக்கவே முடியாது. அது மறந்து பேசிட்டு இருக்காரு.